அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போது டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ஸோ ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு வந்து பண்ணாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் டேட்டுக்கு வந்து பண்ணாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னாக்கா சர்வீஸ் சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை யார் வாங்கணும், ஸோ எப்படி வாங்கணும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனுடைய லாஸ்ட் பேஜ், ஸோ இந்த 13வது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்வீஸ் சர்டிஃபிகேட் 2026 ஃபார் த டீச்சர்ஸ் ஆஸ் மென்ஷன்ட் இன் த பேரா 3.1, 3.2, 3.4 ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன். அப்போது யார் வாங்கணும் இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிகினிங்லேயே வந்து பண்ணாக்க கொடுத்துருப்பாங்க 3.1, 3.2. ஸோ இந்த தேர்ட் பாயிண்டில் 1, 2, 3. ஸோ இதுதான் அந்த 3.1, 3.2, 3.4, 3. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் டிஎன் டெட் பேப்பர் 1 அண்டு டிஎன் டெட் பேப்பர் 2. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 3.1ல் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஷல் பி கண்டக்டட் டு த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், பிடி அசிஸ்டன்ட், பிஆர்டிஸ், other equivalent cadre post and the special education teachers who are working on time scale consolidated for time of pay under the government and government aided school. அதாவது வந்து பண்ணாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ ஸோ செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாவோ, பிடி அசிஸ்டண்ட்டாவோ, பிஆர்டிஓவோ இல்லை அதர் ஈக்குவலன்ட் கேடரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக அண்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், ஸோ இவங்களுக்காக வந்து பாருங்கள் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், செகண்ட் பாயிண்ட் 3.2ல் பாருங்கள், த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், பிடி அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் ஒர்க்கிங் அண்டர் செல்ஃப் ஃபைனான்ஸ் unit of aided school and unaided recognized private schools are also eligible for this Tamil Nadu teachers eligibility test. அப்போ secondary grade teachers and BT assistant teachers எங்கே ஒர்க் பண்ணுறவங்க பாருங்கள் under self finance, அதாவது வந்து பண்ணாங்க கவர்மெண்ட் எய்டுன்னு சொல்லுவோம், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ்னால் தனியார் பள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட் ஆஃப் எய்டட் ஸ்கூலு, ஸோ அதாவது கவர்மெண்ட் உதவி பெறக்கூடிய ஸ்கூலு. அதாவது அன்எய்டட் ரெக்கக்னைஸ்டு ப்ரைவேட் ஸ்கூல், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ரெக்கக்னைஸ்டு ப்ரைவேட் ஸ்கூலில் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும், பிடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்னால் நமக்கு வந்து பண்ணாக்கா அந்த ப்ரைமரின்னு சொல்லுவோம், 1ஆவதுலேருந்து ஸோ 5ஆவது வரைக்கும் இருக்கிறவங்க தான் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸு. பிடி அசிஸ்டன்ட் இருக்கிறவங்க 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கிறவங்க. ஸோ இவங்க வந்து பண்ணாக்கா இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். அடுத்து 3.3ல் பாருங்கள், த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிஃபைன்ட் அண்டர் த ஸ்பெஷல் ரூல் ஃபார் த தமிழ்நாடு school educational subordinate service and mentioned in the GO number 13 school education department dated 2020 for the secondary grade teachers, BT assistant, BRTs, other equivalent cadre post. The educational qualification for the special education teachers mentioned in the GO number 144. அதுக்கப்புறம் 2025லையும் 2020லையும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஜிஓவை பார்த்து தான் அவங்க குவாலிஃபைடாக இல்லையான்னு சொல்ல முடியும். The educational qualification defined under the special rule for the Tamil Nadu elementary educational subordinate service mentioned in the GO number 12. ஸோ 2020ல் இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை கவர்மெண்ட் எய்டட்லேயோ இல்லை வந்து பண்ணாக்கா ப்ரைவேட் ஸ்கூல்லையோ செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, அப்படி இல்லை அப்படின்னாக்கா பிடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஸோ இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கலாம் அப்படின்றது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் அது வந்து பண்ணாக்கா உங்களுக்கு அடுத்த ஒரு செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது 2026ல் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. திஸ் சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் ஃபார் த ஒர்க்கிங் டீச்சர்ஸ். இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது. அது மட்டும் இல்லாமல் எப்போ இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே பாருங்கள், ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக கொடுத்துட்ருப்பாங்க. இங்கே ஃபஸ்ட்டு தேர்ட் லைன்லேயே கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு 3 லைன்லேயே பாருங்கள். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஒன்லி ஃப்ரம் த எலிஜிபிள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஹூ ஆர் அப்பாயிண்டட் ஆன் ஆர் பிஃபோர் 1/9/2025 as SGT, BT assistant and other equivalent cadre teachers on time scale. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 01/09
25 அதாவது செப்டம்பர் 1 2025 படி அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாவோ இல்லை பிடி அசிஸ்டண்ட்டாவோ இல்லை அதர் ஈக்குவலன் கேடர் டீச்சர்ஸாவோ அவங்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்படி ஜாயின் பண்ணியிருந்தால் தான் இவங்க எலிஜிபிள் தவிர மற்ற யாரும் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆகிட்டுருக்கும். இப்போ இந்த சர்டிஃபிகேட் வாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ யாராகிட்ட சைன் வாங்கணும், ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அனெக்சர் 1 வந்து பண்ணாக்கா பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நேம் ஆஃப் த டீச்சர் இன் கேப் லெட்டரில் எழுதிடுங்க. டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் இன் இயர்ஸில், நேம் ஆஃப் த போஸ்ட் ஏல்டு நவ் வித் சப்ஜெக்ட். இப்போ என்ன போஸ்ட்டில் இருக்கிறீங்க, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸா இல்லை பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்களா, என்ன போஸ்ட்டோ ப்ளஸ்ஸு உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்ன அது மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் ஜாயினிங் இன் த ப்ரெசன்ட் போஸ்ட், இப்போ இருக்கக்கூடிய போஸ்ட்டில் என்ன டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, டேட் ஆஃப் ஜாயினிங் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட், என்றைக்கு வந்து பண்ணாக்கா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் இன் த ப்ரெசன்ட் போஸ்ட்டு, டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட்டு, அது எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்க, எப்போ வந்து பண்ணாக்கா அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னா அவங்க எப்போ ரெகுலரைஸ் ஆனாங்க அது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எம்பிசி டிபார்ட்மெண்ட், ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட் இது மாதிரிலாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து பண்ணாக்கா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை அங்கே மென்ஷன் பண்ணணும். இதே ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் நீங்கள் வந்து பண்ணாக்கா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வருவீங்க. ஸோ அப்போ ஸ்கூல் எஜுகேஷன் போட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், அப்போ வந்து பண்ணாக்கா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட்லையா இல்லை எய்டட்லையா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக அதை மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் வெதர் ஃபுல் டைம் டைம் ஸ்கேல், அதாவது கன்சாலிடேட்டட் பார்ட் டைம், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறோமா இல்லை பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறோமான்றது. அது நேம் ஆஃப் ஸ்கூல் வித் போஸ்டல் அட்ரஸ். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஸ்கூலுடைய நேமும் போஸ்டல் அட்ரஸும் எழுதணும். அடுத்தது ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறன்றது. அடுத்தது ஸ்கூலுடைய கோடு ஒன்று இருக்கும், UDISC கோடுன்னு ஒன்று இருக்கும், அந்த கோடு இங்கே எழுதணும். இது குவாலிஃபிகேஷன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, DTED, அடுத்தது வந்து UG சப்ஜெக்ட் அண்ட் BEd ஸ்பெஷல் BEd. ஸோ இங்கே உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை எழுதணும். அதாவது டீச்சர்ஸோடைய எம்இஸ் ஐடி நம்பர் ஃபார் ஆல் டீச்சர்ஸ், எந்த டீச்சராக இருந்தாலும் சரி, பேப்பர் 1 பேப்பர் 2 எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது SGT பிடி அசிஸ்டன்ட் யாராக இருந்தாலும் அவங்களுடைய எம்இஸ் ஐடி வந்து பண்ணாக்க எழுதணும். இட் இஸ் சர்டிஃபைட் த சர்வீஸ் சர்டிஃபிகேட் அண்ட் த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஹேஸ் பீன் வெரிஃபைட் அக்கார்டிங் டு த சர்வீஸ் ரூல் அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி கரெக்ட். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் அது வந்து கரெக்டாகவும் இருக்கணும். ஷீ இஸ் ஃபுல்லி குவாலிஃபைட் டு அப்ளை ஃபார் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் 2026. அப்போ இங்கே வந்து பண்ணாக்கா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பண்ணாக்கா மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா HM, BO, செக்ரட்டரி, கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களா தான் HM, அப்படிலாம் எலமெண்ட்ரி ஸ்கூலில் இருந்தால் ஐ திங்க் வந்து பண்ணாக்கா BO கிட்ட வாங்கணும். அப்படிலாம் செக்ரட்டரி, கரஸ்பாண்டன்ட், அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தால் கரஸ்பாண்டன்ட் கிட்டேயோ இல்லை பிரின்சிபல் கிட்டேயோ சைன் வாங்கணும். சிக்னேச்சர் வித் டேட்டு அண்ட் சீல். அதாவது கவுண்டர் சைன் அவங்ககிட்ட மட்டும் இல்லாமல் வேறு யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், இது எலமெண்ட்ரியாக இருந்தால் அதுக்கு தனியாக DO இருப்பாங்க, செகண்டரி கிரேடுக்கு அவங்க தனியாக இருப்பாங்க, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தனியாக DO இருப்பாங்க. அப்படின்னா CO கிட்டேயோ யார்கிட்ட வாங்கணுமோ அவங்ககிட்டயோ வாங்கணும். அப்போ தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து பண்ணாக்கா எலிஜிபிள் ஆகும். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கிறதுனால இமீடியட்டாக வந்து பண்ணாக்கா இந்த சர்டிஃபிகேட்டை வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பண்ணாக்கா ஆன் டைமில் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.